இப்ப எக்ஸ் அதுக்கு வருவோம். நம்ம ஆல்ரெடி பழைய சேனல்லே போட்டிருந்தோம் அந்த எக்ஸ பத்தி. இது ஏதோ நியூக்ளியர் பிளாஸ்ட்ட பத்தி, நியூக்ளியர் அட்டாக் பத்தி தான் படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அவங்களே டீட்டெயிலா காட்டியிருந்தாங்க. இந்த எக்ஸ்போஸ்ன்றது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு சர்வீஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. இப்ப ரான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இஸ்ரேல்ல சொல்லுவாங்கல்ல, மொசாட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வெளிய தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னும் ஒரு சில விஷயங்கள் வெளியவே தெரியாது. அவங்க யாரு, ஐடென்டிஃபை என்ன கேரக்டர் ஐடி அவங்க உலகத்துல இல்லவே இல்ல. அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்ல. த கோஸ்ட். இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, கமலஹாசன் படம். ஸோ அந்த மாதிரி இந்த கோஸ்ட்ன்னு இருப்பாங்க. அவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஒரு நபர் இருப்பாங்க. அவங்களுடைய எஜெண்டா, அவங்களுடைய வேலைகள், அவங்களுக்கு வரக்கூடிய பணங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய இந்த பொருளாதாரம் இது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும் கவர்மெண்ட்லேருந்து. இதை தான் அமெரிக்காவில் வந்து பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. பிளாக் மணின்னு இங்கே சொல்கிற பிளாக் மணி கிடையாது. இந்த டார்க் வெப் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது அமெரிக்கா ஒரு சில செலவாணி பண்ணும்ல, ஒரு 2,00,000 கோடி ஒரு மாசத்துக்கு இல்லை ஒரு வருடங்களுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் எக்ஸ்ட்ரா 2,00,000 கோடி ஆகும். மக்களுக்கு செலவு பண்ணுறது மட்டும் 2,00,000 கோடியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா யாருக்குமே தெரியாத ஒரு அமௌண்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் ஃபண்ட் ஒதுக்கப்படும். அதை தான் சொல்லுவாங்க. அந்த பிளாக் மணின்னு நான் சும்மா அதுக்கு ஒரு பேர் வைப்போம். நம்ம ஊரில் ஈஸியாக புரிஞ்சக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த பிளாக் மணியை வச்சு தான் அந்த கூடிய ஆட்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 2 கோடி மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த 2,00,000 கோடியை கொஞ்சமா குறிப்பிட்ட ஆட்களுக்கும் ஒரு தெரியாத விஷயம் என்னன்னே நமக்கு கண்ணிலே காட்டாத விஷயத்துக்கு 2,00,000 கோடி செய்யறாங்க அப்படின்னா, உனக்கு தெரியாத விஷயம் நீ எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாரு. புரியும்னு நினைக்கிறேன். நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. நியூக்ளியர் அந்த கிடைச்சிருச்சு, நம்மளோட எதிரிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொகேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. வெரி டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். இந்த நியூக்ளியர் அட்டாக், நியூக்ளியர் விஷயங்களை பத்தி ஏன் எல்லாருமே பேசுறீங்க? வெளிநாடுகள்ல இருந்து எல்லா படங்களும் ஹாலிவுட், கோலிவுட், மாலிவுட் என்ன படம் எடுத்தாலும் அது ஏன் அந்த நியூக்ளியர் மேலேயே கண்ணா இருக்கீங்க? உங்கள்கிட்ட திரும்பி ஒரு விஷயம் சொல்றேன். ஹாலிவுட்டுக்கு போவோம். இப்போ நம்ம ஹாலிவுட்டுக்கு போவோம். ஸ்கர்ல்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அந்த ஸ்கர்ல்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா, அழிஞ்சு போன நியூக்ளியர் அந்த பிளான்ட் இருக்குல்ல, அங்க தான் இருப்பாங்க. அங்க அடியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கும் நாகர்களுக்கும், இந்த ஸ்கல்ல வந்து நாகர்கள் தான் சொன்னேன். சேஃப் ஷீட்டிங்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த முகம் மாற்ற மனிதர்கள் பவுல் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் கிடையாது. அவங்க கிரீன் கலர்ல காட்டப்பட்டிருக்கும். பாம்பு ஒத்த ஒரு கூட்டம். ரெப்டிலியன் சொல்லுவாங்க, டிராகோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நாகர்கள்னு சொல்றோம். புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? அவங்க ஏன் அந்த நியூக்ளியரோட கனெக்ட் ஆகுறாங்க? இப்போ நம்ம ஒரு வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ்லையும் போட்டிருக்கோம், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கோம். அந்த 2 கான்ஸ்பிரசி வீடியோவையும் பார்த்துக்க. இப்போ நான் சொல்ல விஷயங்களையும் கனெக்ட் பண்ணிக்க. ஹாலிவுட்ல இருக்க இந்த ஸ்கர்ல்ஸ், இந்த சேஃப் ஷிஃப்டிங், இந்த ரெப்டிலியன் இந்த கதைகளையும் தேடிக்க. இந்த அனுநாக்கியை பற்றி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. நாம பேசுவோம் அனுநாக்கியை பற்றி. அது வேற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். திரும்பி சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோ லிங்க்கு தமிழில் 2 வீடியோ போட்டிருக்கோம், இங்கிலீஷில் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ரொம்ப நாள் முன்னாடியே போட்ட வீடியோ. அது இப்போ உனக்கு புரியறதுக்காக நான் லிங்காக கொடுக்குறேன், பார்த்துக்க. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலனா, ஓப்பன் யுவர் ஐஸ். கண்ணை திறங்கடா. இந்த வெற்றிக் கண்ணை திறந்து தொடங்கடா. அகக்கண்ணில் பாருங்கடா. இந்த கண்ணிலே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கடா என்ன புரிய போகுது ப்ரோ? உனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, உனக்கு வாய் இருக்கு, இந்த கருப்புல டிஷர்ட் போட்டிருக்க, இது எனக்கு தெரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தோட சாராம்சம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதோட மறைபொருள், அது உனக்கு என்னையுமே புரிய போறது இல்லை. அதுக்கு தான் இந்த கண்ணை தரேன்னு சொல்றது. ஸோ அந்த குண்டலினியை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. குண்டலினியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சப்ப மாட்டுறான். பட் இருள் பயிற்சி பற்றி பேசுறது தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எது தேவைன்றது உனக்கு தெரியல. குண்டலினி பற்றி நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை. அது ஒன்றுமே இல்லை. அது உனக்கு தேவையில்லாத ஒரு பாதை, நேர விரையும் தான். ஆனால் உண்மையான விஷயம் டார்க்ல இருக்கு. எது தேவைன்னே உனக்கு தெரியல. உனக்கு புரியுதா நீ என்ன ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு? சரி, நீ கேட்குற அந்த வீடியோ பற்றி நம்ம அடுத்து டீட்டெயிலாக பேசலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடத்தலாம். அந்த விஷயம் கிடைச்சிருந்துச்சு எதிரிக்கு அப்படின்னா, இந்தியாவில் எங்கே வேணால் எப்போ வேணாம் வெங்காயம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெடிக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டுவாங்க. எனக்கு சரியா தெரியல. எனக்கு கண்ணில் கொஞ்சம் காமால இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. அது எந்த இடத்த காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்றீங்களா? இப்போ நீ பார்த்துருப்பீங்க, அது எங்கே வெங்காயம் வெடிச்சிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அவர் தற்கொலை, ஸோ எனக்கு தெரியாது. அவங்களை எப்படி நிறுத்த போறோம் மேடம்? எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்கள்ல இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஸோ நம்ம நாட்டையே வந்து அச்சுறுத்தலான ஒரு விஷயத்துல இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்றக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல யார் யார் இருக்கான்னா, ரம்பி நாயகன் இருக்காப்புல. எவ்வளோ பெரிய மனிதர் அவர், பேர்பட்ட நாட்டாம அவர். சரி, ஓகே. அடுத்து இருக்கிறது வந்து நம்ம ஜிம் நாயகன், நல்லா ஃபிட்டான ஒரு ஆள், ஆரியா இருக்காப்புல. அடுத்து இருக்கிறது நம்ம கௌதம் கார்த்தி. ஸோ 3 பேரை காட்டியிருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேரை காட்டியிருக்காங்க. இதை லீட் பண்றது நம்மளுடைய
எள்ளு வய பூக்குல இருந்த அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வாயில வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ஹீரோயின் நல்ல ஒரு ஆக்டர் அவங்க. சூப்பரா இருக்கும். அந்த விடுதலை படத்துல கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஓரளவுக்கு பார்க்குற மாரி தான் இருக்கும். பட் மெசேஜ் படம். அவங்க எடுக்கிறது, செலவு பண்றது உலகத்துல அவன்ட்ட செலவு பண்றது எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா இந்த பணம்ன்றதே அவன் முடிவு பண்றது. கோல்ட மையப்படுத்தி ஒரு 2 கிலோ கோல்டுக்கு ரூ. 2,00,00,000 பணம் வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 2 கிலோ தங்கத்துக்கு ரூ. 2,00,00,000ன்னு வச்சுக்கோங்க. சரி ரூ. 2,00,000 வச்சுக்குவோம். 2 கிலோ தங்கத்துக்கு ரூ. 2,00,000. இந்த ரூ. 2,00,000 இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பேலன்ஸ்டா. இப்போ அத மாத்திட்டானுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மாத்திட்டானுங்க. கோல்டுக்கு நிகரா கோல்டு மணின்னு கிடையாது. அப்போ என்னன்னா, தனக்கு தேவைன்னா அடிச்சுக்கலாம். அப்போ இந்த உலகத்துல எத்தன கோடி லட்சம், எத்தன பில்லியன் போயிட்டு இருக்கு பணம். இதெல்லாம் கட்டுப்படுத்துறது யாரு? புரியுதா உனக்கு? எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. நீ கண்டுக்காம வந்துட்டு எங்கள கான்ஸ்பிரசின்னு சொல்ற? ஏன்டா நீங்க வாழ்ந்துட்டு இருக்க உலகமே ஒரு கான்ஸ்பிரசி என்ன சொல்றது? மேட்ரிக்ஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல நீங்க எங்கள வந்துட்டு சொல்றீங்க ப்ரோ. நீ இது சொல்ற. நீ சூடோ சயின்ஸ். மிஸ்டர் ஜிகே சொல்றது உங்களுக்கு சயின்ஸு. நாங்க சொல்றது சூடோ சயின்ஸ். சரி ஓகே. உங்க விருப்பம். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். விழுத்துக்கொள்வேன், பொழைச்சுக்கொள்வான்னு நாங்க சும்மா சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புரிய போறதில்ல. மேட்டருக்கு வருவோம். இந்த மாரி உலகம் முழுக்க போயிட்டு இருக்க கோல்டு, பணம். கோல்டுக்கும் பணத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி வரும். அப்ப நீ பணத்த பத்திலாம் தெரிஞ்சுப்ப. அது அப்ப பேசிக்கலாம். இப்ப இந்த டீசருக்குள்ள போலாம். இப்ப என்ன அப்டின்னா, கிளாமர் காட்டணும்னு. நம்ம ஆளுகளுக்கு வந்து இந்த ஸ்பைசி இருக்கணும்ல. நம்ம சொன்ன மாரி தான் நம்ம குடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காத விஷயங்கள் இங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கே இவன் தூவ சொல்றான். பெப்பர் மிளகா பொடிலாம் தூவ சொல்றான். அப்ப சினிமால மசாலா வேணாமா? அப்படித்தானே வளர்த்துருக்காய்ங்க. சினிமால மசாலா இருந்தா அந்த படம் ஹிட்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது காட்டணும்ல. அந்த பிக் பாஸ் நாயகியும் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய இன்னொரு பொண்ணையும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் ஹீரோயினி கரெக்ட்டா காட்டுறாங்க. ஓகே. இப்போ அந்த எக்ஸ்போஸ்ல இருக்கார்ல, அப்படி வரவே நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்ப என்னன்னா, நம்முடைய கமலஹாசன் சொன்னாங்கல்ல, நம்முடைய கோஸ்ட். அந்த கோஸ்ட்டே என்ன சொன்னாங்க? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிரா தான் செயல்படுறான்னு சொன்னாங்க. அதேதான் இங்கேயும். எக்ஸ்போஸா இருப்பாய்ங்க. இவங்க பண்ற ஊழல்களை தெரிஞ்சுக்கும். அப்புறம் வெளிய இருந்துட்டு உங்களுக்கு எதிராவே செயல்பட போறாய்ங்க. இத தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நாங்களும் மக்களா இருந்தோம். ஆடு மாரி வாழ்ந்துட்டு இருந்தோம். நானும் ஒரு ஆடு தான். அவங்க கூட இருந்த ஒரு ஆடு தான். என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுக்கிட்டு, நான் எதுக்கு எவனோ சம்பாரிச்சு, எவனோ வாழ்றதுக்கு, யாருக்கோ ஆற்றல் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு பலியாகணும்? எனக்கு கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்து திரும்பி பார்க்கும்போது எல்லாமே போலி, எல்லாமே ஃபேக்குன்றது தெரியுது. இது தெரிஞ்சது நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் மட்டும் தப்பிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். முடியும். பட் நம்ம சமுதாயம், நம்ம குடும்பம், சமூகம் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. நம்ம மட்டும் ஏன் போணும்? கற்றதை கற்பி அப்படின்றது யாரோ எனக்கு சொல்லிக் குடுத்துட்டாய்ங்க. எனக்கு அது நல்லா மண்டையில பதிஞ்சிருச்சு. எனக்கு தெரியுது. நீங்க கஷ்டப்படுறத பார்க்குறேன். இத விட்டு வெளிய வாங்கன்னு சொல்லி உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சா புரிஞ்சுட்டு வாங்க. இதனால தான் இந்த சினிமாக்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மறைபொருள் அரசியல்ல எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு ஒரு ஃபேமஸான யூடியூபரா இருந்திருப்பேன். நல்லா சம்பாதிச்சிருப்பேன். என்டர்டெயின் பண்றது அதில எனக்கு அடிச்சுக்கவே முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். மாசம் 4,00,000 5,00,000 வரைக்கும் சம்பாதிச்சுட்டு போயிருப்பேன். மினிமம் முடியும் என்னால. திருப்தியா இருக்குமா? நிம்மதியா இருக்குமான்னா கிடையாது. சீரியஸ்லி கிடையாது. இதில எனக்கு திருப்தி இருக்கு, நிம்மதி இருக்குன்னா சீரியஸ்லி இருக்கு. நிம்மதியா தூங்குறேன். ஜாலியா இருப்பேன். எனக்கு என்ன ஒரு பதட்டம், என்ன ஒரு கோவம் இருக்கும்னா, ஐயோ! நாளைக்கு என்ன நடக்க போகுது? அடுத்த நாள் நடக்க போகுது. இவங்க என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காய்ங்க? என்னோட ஸ்கிரிப்ட்ட எப்படி நிப்பாட்டுறது? எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது? இந்த பிரஷர் இருக்கு. பிரஷர் இருக்கணும்ல. ஸோ இந்த இடத்துல இருந்தோம்னா, இருக்க இடம் எப்படிப்பட்ட இடம்? ஸோ பிரஷர் இருக்கணும். இதுதான் எனக்கு இருக்கு. இதனால தான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் டீட்டெயில் பண்ணிட்டு இருக்கேன்? இத எதுக்கு நான் டீகோட் பண்ணணும்? இதனால எனக்கு வருமானம் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. பட் எனக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். சொல்லணும். நாளைக்கு பின்னாடி நான் ஃபீல் பண்ண விரும்பல. என் வேலைய நான் சரியா பார்த்துட்டு போறேன். உனக்கு புரியும் நேரம் வரும். அன்னைக்கு வருந்தி உண்மை ஒரு நாள் வெல்லும். அதெல்லாம் வேணாம். கோமாளி கதைய பண்ண வேணாம். ஆனா நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. சொல்றத தெரியாத சொல்லிட்டுலாம் இருக்கோம். எனக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கு. என் ஃபேமிலிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. போக போக தெரியும். அதான் சொல்றேன். இத பார்க்குறோம், இத பேசுறோம். இதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா சம்மந்தம் இருக்கு. இந்த வீடியோல என்ன ப்ரோ என்னமோ பேசுறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுனா, நீங்க சொல்ற மாரி கோட் வேர்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்து ஒவ்வொருத்தனும் இது நடிங்கன்னு எவனும் குடுக்கல. இந்த கல்வெட்டு நெத்தில எழுதி அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் யாரும் அனுப்பல. உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நீ பிறக்கலாம், சாகலாம், வாழலாம், நிம்மதியா இருக்கலாம். உனக்கு டைம் முடிய போறப்ப உன்னோட சாய்ஸ் எடுத்து நீ போயிட்டே இருக்கலாம். இதுதான் உன்னோட ஸ்கிரிப்ட். ஆனா இந்த அல்காரிதத்த ஒருத்தன் சாதகத்துக்கு எடுத்துட்டு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அது சாதகத்துக்கு ஏத்த மாரி மாத்தணும்னு ட்ரை பண்ணுச்சு. ட்ரை பண்ணி இங்க இருக்க ஆற்றல ஃபுல்லா நான் ஆற்றல்னு சொல்றது உனக்குள்ள இருக்க சோல் சொல்றேன். அந்த சோல ஆட்டைய போடுறதுக்காக ஒரு ஆட வளர்த்துட்டு இருக்கான். ஆட எதுக்கு நீ உன் குலசாமிக்கு பலி குடுக்குற? நம்ம மக்களுக்கு தெரியும். என்ன மதம், என்ன மொழி அதெல்லாம் அப்புறம்.
ஆதியில எல்லாருமே தன்னுடைய கடவுளுக்கு பலி குடுத்து தான் இருந்தோம். எதுக்கு இத குடுக்குற? உன் கடவுளே இல்ல. உன் கடவுள் இறந்துட்டாங்க. உன் கடவுள் கடவுள் ஆயிட்டாங்க. அவங்க சாப்பிட போறதே கிடையாது. இப்ப நீ வெட்டி நீ தான் சாப்பிட போற. எதுக்கு அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ற? இந்த கேள்வி எவனாவது எதுக்காக கேட்டிருக்கியா? என்ன மேட்டர் அப்டின்னா, அங்க நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்த ஆடு, கோழி இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. லோ ஃப்ரீக்வன்சி ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல அதுக்கு எடுத்து எனர்ஜி எடுத்துக்கும். 3 டைமென்ஷன விட்டு போனோனே 4த் டைமென்ஷன் போனா சோறு, ஃபுட்லாம் தின்னுட்டு இருக்க மாட்ட. ஆற்றல தான் சாப்பிடுவ. ஸோ இங்க இருக்க 3ல இருக்க பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறத ஆற்றலா மாத்தி அவங்களுக்கு ஃபுட்டா குடுத்துட்டு இருக்கோம். இதான் சிம்பிளான மேட்டர். இந்த நான்வெஜ், வெஜ் இத பத்தி பேசுறேன். நாளைக்கு வீடியோ ரிலீஸ் பண்றேன். வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த மாரி மேட்டர் தான் அவங்களுக்கு ஆற்றலா போயிட்டு இருக்கு. இத அட்வான்ஸ் லெவல்ல பண்ணிட்டு இருக்க உன்னோட பிரெயின் இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடிஞ்ச பொட்டன்ஷியல் உடையது. ஆனா அது என்னன்றது புரிஞ்சுக்காம நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆற்றல சாக்ரிஃபைஸ் பண்ணுச்சுன்னா எதிரிக்கு 12 மடங்கு. நீ ஒரு 10,000 ஆடு வெட்டுறதுக்கும், ஒரு மனிதன வெட்டுறதுக்கும் சமம். அதே தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 10,000 ஆடு சரி 2,00,000 ஆடுன்னு வச்சுக்குவோம். ஒரு 2,00,000 ஆட வெட்டுறதுக்கும் ஒரு மனிதனுடைய பலியும் இங்க ஈக்குவல். அப்படி யோசிச்சு பாரு. 2,00,000 ஆடு ஒரே ஒரு மனிதன். அவனுக்கு ஈஸியா கிடைக்குது. ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் ரெடி பண்ணிட்டேன். திடுதிப்புன்னு போகும். ஏதோ ஒண்ணு நடக்கும். இந்த சரி வேணாம். இது ரொம்ப கான்ட்ரோவர்சியா போக வேணாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுல இன்னமும் டீட்டெயில்டா இங்க பாருங்க, அங்க பாருங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேமா சொல்லிட்டு போ முடியும். அதுக்கு நான் அவ்வளோ எஃபெக்ட் போடுறதுக்கு, ஓ அதுக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னா கிடைக்கல. அதுக்கு எதுக்கு நம்ம ஓவர் எஃபெக்ட் போடணும்? என்ன தேடி வரவங்க, என்ன புரிஞ்சுட்டு வரவங்க, அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியிற மாரி பேசிட்டு போனா போதும். அவங்க மட்டும் புரிஞ்சுட்டு வந்தா போதும். தரம் பிரிக்கும் படி கண்டிப்பா நடக்கும். கொலாட்ரல் டேமேஜ்ல நீ இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்னு உன்னோட டிசிஷன் தான். நானே இருக்கிற எவனாவது ஒருத்தன் தேடி வந்து இந்த விளக்கம் மீட்கட்டும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லையா அது கொண்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வெஜ் ஆர் நான்வெஜ்? அமாவாசை என்னமோ சொல்றீங்க, என்னமோ கமெண்ட் போடுறீங்க ரிப்பீட்டடா. நான் சொன்னது அமாவாசை பௌர்ணமி பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அமாவாசை ஏன் வழிபடுறோம், அமாவாசை என்ன மேட்டர் என்ன, நிலவை பத்தின மேட்டர் என்ன, அதுதான் ஃபுல் பேக்கேஜா வரும். ஸோ அந்த வீடியோ இப்போதைக்கு நான் வர லேட்டாக தான் வரும். பட் நான்வெஜ் வீடியோ, வெஜ் நான்வெஜ் இந்த மேட்டரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு நான் பார்ப்பேன். எப்பயுமே ஒரு 400 லைக் கிட்ட நெருங்கும். இந்த வீடியோக்கு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கே வீடியோ வரும். உங்கள் கையில் தான் இருக்குது. தட்டி கொடுங்க. அதை நாள் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் வீடியோக்காக. அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு. டைனோசர்ஸ் எந்திரிச்சு. அந்தரத்துல குண்டு வீச்சு. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.